மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். மிகிந்தன விகாரையின் விகாராதிபதி தம்மரத்ன தேரர் சிஐடிக்கு சென்றிருந்தாரு. எதுக்கு போனாரு? இவருக்கு எதிராக முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் என்ன? இவர் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன? இது எங்க தொடங்கி எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பேசலாம். நேற்றைய தினம் குறித்த தேரர் சிஐடிக்கு போய் ஒரு புகாரை வழங்கிட்டு ஊடகவியலாளர்களுக்கு கருத்து சொல்லி இருந்தாரு. அந்த கருத்துல என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில காலங்களாக தன் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறதோட பல பெண்களோடு தொடர்பில் இருந்ததாகவும், உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதனால பலத்த மன உளைச்சலுக்கு நான் ஆளாகி இருக்கிறேன், இது குறித்த விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இவர் ஒரு முறைப்பாடை வழங்கியிருந்தாரு. தன்னை இப்படி விமர்சனம் செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அரசாக இருந்தாலும் சரி தவறு நடந்தா அதை கண்டிக்கிறவனாகவும் விமர்சிக்கிறவனாகவும் நான் இருந்திருக்கிறேன். அந்த பின்னணியில கடந்த சில காலங்களாக ஜனாதிபதியையும் பிரதமரையும் விமர்சித்திருந்தேன். 6ஆம் ஆண்டு ஆங்கில முடிவுல இடம்பெற்ற அந்த வெப்சைட் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை நான் கருத்துறுத்திருந்தேன். என் மீது சேறு பூசுவதற்குத்தான் இந்த ஊடகவியலாளர்கள் இப்படி அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இது குறித்த விசாரணை வேண்டும் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம, சாலியா என்று சொல்லப்படுகிற யூடியூபர் என்னை பற்றி மிக மோசமாக 16 காணொலிகள் பதிவேற்றம் செய்திருந்தாரு. அந்த காணொலிகள்லாம் நான் சிஐடியில் ஒப்படைச்சிருக்கிறேன். இது குறித்த விசாரணையை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி, இது குறித்த விசாரணைகள் என்ன ஆக போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. உண்மையிலே இவர் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊடகவியலாளர் அவருடைய கருத்தை இப்படி பதிவு செய்திருந்தாரு. பிரதமர் ஹரிணி அமரசூரியனை மிக மோசமாக தம்மரத்ன தேரர் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அப்படியான விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அதுக்கான சில விஷயங்களை அவரு சொல்லி இருந்தாரு. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டியில இருக்கின்ற பௌத்த பீடத்துக்கு உரித்தான மிகப்பெரிய ஒரு வாசிய சாலை. இந்த வாசிய சாலையில லைப்ரரியனாக ஒரு அழகிய இளம் யுவதி கடமையில இருந்தா. இங்கு வாரவங்க புத்தகங்களை வாசிச்சுட்டு புத்தகங்களை கையோட கொண்டு போய் வீட்டுல உட்கார்ந்து வாசிப்பாங்க. புத்தகங்கள் மீள ஒப்படைக்கப்படாததுனால அந்த நிர்வாகம் சொன்னது இந்த புத்தகங்களை கலெக்ட் பண்ண சொல்லி, இவ தொலைபேசி மூலம் சில புத்தகங்களை பெற்றுக்கொண்டா, கடிதம் மூலம் சில புத்தகங்களை பெற்றுக்கொண்டா, அதையும் தாண்டி சில பேர் புத்தகங்களை ஒப்படைக்கல அப்படின்றதுனால நேரடியாக போய் அந்த புத்தகங்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இவ பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கா. அந்த வகையில தம்மரத்ன தேரரும் புத்தகங்களை வாங்கி ஒப்படைக்கல என்பதனால மிகுந்தன வரைக்கும் தேரரை சந்திச்சு இப்படி புத்தகங்கள் இருக்குதாம், அந்த புத்தகங்களை மீள பெறுவதற்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லியிருக்கிறா. ஆமா, அந்த புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தேரர் இந்த குறித்த இளம் பெண்ணை அழைச்சு கொண்டு அவருடைய தனிப்பட்ட அறைக்கு போய் அங்குதான் புத்தகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அந்த பெண்ணை துஷ்பிரயோகம் செய்ததாகவும், இதை வெளியில சொன்னா எமலோகத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விட்டதாகவும், கொலை அச்சுறுத்தல் விட்டதாகவும் இந்த குறித்த யுவதி மிகுந்த போலீஸ் நிலையத்துல ஒரு புகாரை அளிச்சதாகவும் அந்த யூடியூபர் சொல்லி இருந்தாரு. அதே போல மிகுந்தல விகாரைக்கு பாதுகாப்பு கடமையில இருந்த ஒரு பெண் பிசி அவங்களை பல்வேறு கட்டங்கள்ல தவறாக நடப்பதற்கு அழைச்ச சந்தர்ப்பத்துல இந்த பிசி அதுக்கு ஒத்துழைக்கல என்ற காரணத்தினால இவ ஒழுங்கா பணியை செய்யறா இல்ல, சரியா வேலைக்கு வாரா இல்ல அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை இவ மீது வைத்து இவ அங்கிருந்து அனுப்பியதாகவும் இவர் மீது குற்றச்சாட்டை அந்த யூடியூபர் முன் வச்சிருந்தாரு. எனவே இது போன்ற குற்றச்சாட்டுகளால தான் மன உளைச்சல்ல இருப்பதனாலதான் இந்த கம்ப்ளைண்ட போட்டதாகவும் சிஐடியில முறைப்பாடு வழங்கியதாகவும் தேரர் சொல்லி இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் இதில் எவ்வளவு தூரம் உண்மை, எவ்வளவு தூரம் இது பொய்யானது, இது உண்மையா பொய்யா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் விசாரணையில தான் தெரிய வரும். நெருப்பு இல்லாம புகை வாரதும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில புகைற அளவுக்கு நெருப்பு இருந்ததோ தெரியல. என்னதான் இருந்தாலும் இப்போது இது குறித்த விசாரணைகளை சிஐடியினர் தொடங்கி இருக்கிறாங்கன்னு மட்டும் தெரிய வருது. சரி, இவ்வளவு தூரம் இவர் விமர்சிக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னால நாமல் ராஜபக்ஷ அவங்க ஆசி வாங்குறதுக்கு இந்த தேரரை சந்திச்சிருக்கிறாரு. மிகுந்தலைக்கு வருகை தந்திருந்தாரு. ஆசி வழங்குறதுக்கு பதிலாக ஆட்சி மீது ஆசையை காட்டி விட்டாரு இந்த ஆசாமி. என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரச கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பணும், நீங்க தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வரணும், இதுக்கான முழு தகுதியும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை ஊட்டிட்டாரு. பல்வேறு காலகட்டங்கள்ல அரசு குறை சொல்றதும் அரசோட நடவடிக்கைகளை விமர்சிக்கிறதும் இப்படியான நடவடிக்கைகள் இருந்ததுனால இப்படியான ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியாச்சு, ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும், அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க, நாங்க பக்கபலமாக இருப்போம்னு சொல்றதுனால இப்போது தேரர் என்ற மரியாதையை தாண்டி
இவருடைய அண்டவாளம் தண்டவாளங்களை எல்லாம் சோசியல் மீடியால வந்து போட்டுடைக்க ஆரம்பிச்சாங்க. தேரரை கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில தான் இப்போது தேரர் மௌனமாக இருந்தா சரியில்லையே, அது ஒத்துட்டு ஆகிருமே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறது. இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற அடிப்படை. இப்போது வந்து பண ஒதுறதுக்கு நேரம் இல்லாம இப்ப நிறைய தேரர்கள் வந்து போலீஸ் நிலையம், வழக்கு வந்து இந்த நீதிமன்றம், சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு புதிய ஒரு கலாச்சாரத்துக்குள்ள போயிருக்கிறத பார்க்க முடியுது. குறைக்கிற விலைய நாய் பார்க்கணும், சுமக்கிற விலைய கழுத பார்க்கணும். ஞாயிற விலைய கழுத பார்க்க ஆரம்பிச்சா அது ரொம்ப சிக்கல்ல போய் முடியும் என்பது யதார்த்தமான ஒரு விஷயம். ஒரு மதகுருக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருப்பது என்பது ரொம்ப மனவருத்தத்துக்குரிய விடயமாக பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் இதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றது வந்து விசாரணையில தான் தெரிய வரும். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம மறந்து போன டூப்ளிகேட் இஷாரா செவந்தியினுடைய நந்தகுமார் தக்ஷியினுடைய செய்தி தான் அது. நேற்றைய தினம் வந்து இஷாரா செவந்தியினுடைய டூப்ளிகேட் தக்ஷியும் அவரோடு கைது செய்யப்பட்ட மற்றொரு சந்தேக நபரும் வந்து நீதிமன்றத்துல சிசிடி பிரிவினரால் முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க. இவர்கள் கைது செய்யப்பட்ட காரணத்தை சிசிடி பிரிவினர் வந்து நீதிமன்றத்துல சொல்லி இருந்தாங்க. தக்ஷி சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி அவருடைய வாதத்தை எப்படி முன்வைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஷாரா செவந்திக்கு உதவி புரிந்த காரணத்துக்காக ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டாரு. ஆனந்தனுக்கு இவர் போன் பண்ணினா அப்படின்ற காரணத்தினாலதான் இவர் கைது செய்யப்பட்டாரு. இவருக்கும் கணேமுல்ல சஞ்சீவனுடைய கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனவே இவங்களை பிணையில விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை சட்டத்தரணி முன்வைச்சாரு. நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிஐல கைது செய்யப்பட்டவங்களுக்கு பிணை வழங்குகின்ற அதிகாரம் இந்த நீதிமன்றத்தில் இல்லை என்பதனால விளக்குமுறையில வைக்கும்படி நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சாரு. இந்த ஒரு விஷயம் நடந்து முடிகிற சந்தர்ப்பத்துல வந்து சிசிடி பிரிவினர் வந்து நீதிமன்றத்துல இன்னொரு கோரிக்கையை முன் வச்சாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதான சந்தேக நபரான இஷாரா செவந்தியினுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக ரசாயன பகுப்பாய்வுக்கான ஒரு உத்தரவை தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்ட நீதிபதி உடனடியாக இதற்கான அனுமதியை என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிசிடி பிரிவினரிடம் சில கேள்விகளை முன் வச்சாரு, சில நியாயங்களை சொன்னாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடிஐல கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் எங்க இருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது, எனது நீதிமன்றத்தில் அவரை முன்னிலைப்படுத்தவும் கிடையாது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல குறித்த சந்தேக நபரை ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவதற்கான அனுமதியை என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை நீதிபதி ரிஜெக்ட் பண்ணினாரு, நிராகரிச்சாரு. உண்மையிலே இஷாரா செவ்வந்திய நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தி இந்த கோரிக்கையை இவங்க கேட்டிருந்தால் நிச்சயமாக நீதிபதி அதுக்கான அனுமதியை கொடுத்திருப்பாரு. இந்த கேஸ்ல இஷாரா செவ்வந்திக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறதாக இருந்தால் நிச்சயமாக இது இஷாரா செவ்வந்தி என்ற ஒரு விஷயத்த நிச்சயமாக நிறுவ வேண்டிய தேவை போலீசாருக்கு இருக்குது. இல்லைன்னா இஷாரா செவ்வந்தியினுடைய வக்கீல் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இஷாரா செவ்வந்தி இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னிறுத்தி வாதிட ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த கேஸ்ல வந்து இஷாரா செவந்தி தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதுதான் இப்போது பேசப்படுகின்ற விஷயம். சரி, இதுல இருக்கிற அடுத்த சவால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஷாரா செவ்வந்தியை வந்து 90 நாட்கள் தடுத்து வைத்துத்தான் இப்போது விசாரணை மேற்கொள்றாங்க. இப்போது 85 நாட்களை தாண்டியாச்சு. இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்து இஷாரா செவந்திய நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கணும். நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கும் பட்சத்துல நீதிபதி இஷாரா செவந்திய சிறைக்கு அனுப்பிடுவாரு. அதுக்கு பிறகு இது சார்ந்த விசாரணைகளை எதையுமே முன்னெடுக்க முடியாது. அப்படி எடுக்கிறதாக இருந்தால் மீண்டும் நீதிமன்றத்துக்கு காரணங்களை சொல்லி ஆக்கணும், மீண்டும் ஒரு ஓர்டரை பெறணும். அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இப்படியான ஒரு தேவை இருந்தா இத்தனை நாள் தாமதித்து இந்த ஒரு விஷயத்தை நீதிமன்றத்துக்கு சொல்லணும் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இவங்க வந்து சட்டமா அதிபர் திணைக்களத்தினோட அணுகி சட்ட ஆலோசனை பெற்று இந்த ஒரு விஷயத்தை முன்கூட்டியே செய்திருக்கலாம். எனவே பொறுப்புடன் நடக்க வேண்டிய போலீசார் இது குறித்து பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஒரு விஷயம் எடுத்து காட்டுது. இஷாரா செவந்தியோட கேஸ் மந்தகதியில போனாலும் இஷாரா செவந்தியோட பேர்ல வெளியே நடக்கிற குற்றங்கள் வந்து அது ரொம்ப வீரியம் உள்ளதாக இருக்கிறத பார்க்க முடியுது. இஷாரா செவந்தியோட பேர்ல மிரட்டி பணம் வாங்குகின்ற ஒரு கும்பல் உருவாகி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் பதிவாகி இருந்தது. திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு வந்து திங்கட்கிழமை 2:40 மணி அளவுல ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. அந்த தொலைபேசி அழைப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனியார் வங்கியிலிருந்து பேசுறோம், உங்களுடைய அடையாள அட்டையினுடைய இலக்கத்தை பயன்படுத்தி ஒரு குழு வந்து எங்களோட வங்கியிலிருந்து 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதோட இந்த குழு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஷாரா செவந்தியோடு தொடர்பில் இருக்கின்ற பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவங்க தான் இப்படி பணம் வாங்கியிருக்காங்க. போலீசார் இப்போ உங்களை கைது செய்து விசாரணை நடத்துவதற்கான
ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. போலீசார்ட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீசாருக்கு போனை கொடுத்திருக்கிறாங்க. போலீசார் போன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரவாயில்ல, நடந்தது நடந்து முடிஞ்சாச்சு, காதோட காது வச்சு இதை முடிச்சிடலாம், நாங்க தர வங்கி கணக்குக்கு பணத்தை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி வங்கி கணக்கை கொடுத்திருக்கிறாங்க. பிறகு தொடர்ந்து பேசினதுலாம் தெரிய வந்திருக்கு இது ஒரு கள்ள கும்பல் அப்படின்னு சொல்லி போலீஸ் நிலையத்துல முறைப்பாட்டை வழங்கினதோட, போலீசார் இந்த வங்கி கணக்கு செக் பண்ணதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 மாதத்துக்கு முன்னால வெளிக்கந்த பிரதேசத்தை சேர்ந்த 43 வயதுடைய ஒரு நபருடைய பேர்ல தான் இந்த வங்கி கணக்கு திறக்கப்பட்டிருக்குது. இந்த வங்கி கணக்குக்கு 50,000 தொடக்கம் 10 லட்சம் வரைக்கும் பணம் வைப்பிலிடப்பட்டதோட, இந்த பணங்கள் மற்றொரு வங்கி கணக்கு மாற்றப்பட்டதான செய்தியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பிறகுதான் தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்சிஐயினர் என்ற பேர்ல மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. பொறுத்தது பார்க்கலாம், இந்த கும்பல் யாரு, இவங்களுக்கு பின்புலமாக இருந்தது யாரு, எங்கெங்கு பணம் வாங்கினாங்க, யார் பேரை சொல்லி மிரட்டினாங்கன்னு பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். எனவே ஆயுதம் இல்லாத, போதை இல்லாத நாடும் தேசமும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.